குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இப்ப 2 டீமா பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, விளையாண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா? குக்கு வித் கோமாளில சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் 2வது வாரம், கடந்த வாரம் வந்து ப்ளூ டீம் வின் பண்ணியிருப்பாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்கையும் அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரத்திற்கான அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேள்விய சொல்லி, அதாவது ஒவ்வொரு க்ளூவா குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த க்ளூ குடுக்க குடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளிகள் மட்டும்தான் இதை முழுக்க முழுக்க விளையாடக்கூடியது. ஸோ அது என்ன இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்ரியில இருந்து எடுத்துக்கிட்டு வந்து பஸரை அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளா மாம்பழம், தேங்காய் இது எல்லாத்துக்குமே குழு கொடுப்பாங்க. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்து யார் ஃபஸ்ட்டு பஸர் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தாங்க டாஸ்க்கு. இது முழுக்க முழுக்க கோமாளிகள் தான். நம்ம குக்குங்களாம் கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரூமில் அடைச்சிடுறாங்க. அதனால அவங்களால சைகை கூட செய்ய முடியாது. ஸோ இப்போ டீமாக தான் விளையாடுறாங்க. ரெட் டீம் தனியாக, ப்ளூ டீம் தனியாக, கோமாளிகள் விளையாடுறாங்க. இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டீம் அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. ரெட் டீமில் யாரெல்லாம் கோமாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைசி, ராமர் மற்றும் சுனிதா இவங்க 3 பேரும் ரெட் டீமில் கோமாளியாக இருந்தாங்க. ஸோ இவங்க தான் ரெட் டீம் வந்து அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ண வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு மெயின் டாஸ்கில் எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.